guys, welcome back to my channel. ரொம்ப நாள் கழிச்சு ப்ராப்பராக சிட் டவுன் வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஷாப்பிங் அதுக்கப்புறம் நான் ட்ரிப்பு போன வீடியோ அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. என்ன பண்ண போகிறேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன சென்னை இந்த கொளுத்துது எப்பா முடியலடா சாமி. பேசும்போது எனக்கு 2 ஃபேன் ஓடியே எனக்கு வேர்த்து ஊற்றிக்கிட்டு இருக்கு. ஏம்மா ஏசி போடலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எங்கள் வீட்டில் 3 ஏசி இருக்குது. நைட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஏசி ஆன் ஆனால் கூட எங்கள் அம்மா நீ வச்சு செஞ்சுருவாங்க. அதனால் நான் மூடிக்கொண்டிருக்கிறேன். சென்னை வந்த உடனே கொஞ்சம் நிறைய வேலைனா உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னோடய த்ரிஃப்ட் ஸ்டோர். நான் த்ரிஃப்ட் ஸ்டோர் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேருக்கு தெரியலாம். ஸோ அதில் என்னன்னா, நான் 1 மாதம் கழித்து நான் 1 மாதமாக ஹைதராபாத்தில் தான் இருந்தேன். ஸோ அங்கே ஆல்ரெடி ஒருத்தவங்க பேலாம் பண்ணியிருந்தாங்க. நான் சொன்னேன், நான் திருப்பி ஷிப் பண்ணுறதுக்கு 1 மாதம் ஆயிரும்னு சொல்லிட்டு அவங்க பரவாயில்லன்னு சொன்னாங்க. அந்த பேஜ் ஓடுறதுக்கு போட்டே இருக்கணும்ல. ஹைதராபாத் அந்த 1 மாதமாக ஹைதராபாத்தில் இருந்த 1 மாதமாக நான் ஒன்றுமே பண்ணல. ஸோ சென்னை என்ன ஒரு 2 days எலெக்ஷன் அப்போ வந்தேன். நான் எவ்வளோ நாள் ஆச்சுன்னு தெரில. இன்றைக்கி 27th. நான் இப்போ தான் மொத்தத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இதில் எவ்வளோ பேர் காலேஜ் போகிறவங்க பார்க்குறீங்கன்னு தெரியாது. ப்ளஸ் காலேஜ் போகிறவங்க யாருக்கெல்லாம் ட்ரெஸ் கோட் பெருசாக இல்லை, சுடிதார் மட்டும்தான் போடணும் அப்படின்னு இல்லைன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் என்கிட்ட நான் கொஞ்சம் ஜீன்ஸு அதுக்கப்புறம் ஷர்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஆஃபர்னு இல்லை. நான் என்னென்னா இந்த ஜீன்ஸு ஷர்ட்ஸ்லாம் சும்மா காலேஜ் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்போவாக விற்றுலான் இருக்கேன். ஒரு 4 ஜீன்ஸ் ஃபார் 1000 ரூபாய் அந்த மாதிரி. நான் என் மூஞ்சை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நான் கொஞ்சம் டயர்டாக இருக்கேன். நான் ஏஞ்சி குளிக்கலாம் இல்லை. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது நான் எதுக்கு தூக்கிட்டு உட்காந்தேன்னா, மேக்கப் போடணுமா போட வேணாமான்னு அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். போட்டுக்கலாமா லைட்டாவாச்சும். ஸோ போட்டுட்டு 1 hour தான் டைம். 1 hourல கடன்னு இதெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்து என் லேப்டாப்பை திறந்து வச்சுருக்கேன் பாருங்கள். 1 hour முடிஞ்சதுக்கப்புறம் உட்காந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிடணும். குவிக் கெட் ரெடி வித் மீ பண்ணுறேன். எந்த அளவுக்கு டேன் ஆகியிருக்கேன்னா, இந்த ஷேட் யூஸ்வலாக நீங்கள் முன்னாடிலேருந்தே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும். இந்த டிண்ட் கூட நான் இன்னொரு டிண்ட்டு கலந்து போடுவேன். இந்த டிண்ட் 1 ட்ராப் போட்டேன்னா அந்த 2 ட்ராப் போடுவேன். 1:2 ரேஷியோவில் பண்ணுவேன் எனக்கு. ஆனால் இப்போ நான் டேன் ஆனதுனால எனக்கு இந்த டிண்ட்டே ஒரு மாதிரி ஆல்மோஸ்ட் என் ஸ்கின் டோன் கூட ஒத்து போகுது. எனக்கு புரியல எந்த அளவுக்கு எப்படி இவ்வளோ டேன் ஆக முடியும்னு சொல்லிட்டு. ஓகே, நம்மளோட மேக்கப் முடிஞ்சு விட்டது. நான் உங்களுக்கு சும்மா ஒரு ஐடியா காட்டுறேன். என்னென்னலாம் லைக் வெயிட்டீஸ் கைஸ், நான் எந்த அளவுக்கு ஒரு அறிவாளினா, கேமராவை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பேசிகிட்டு இருந்திருக்கேன். சூப்பரில் காட்டுறேன் இந்த மாதிரி எந்த மாதிரி ட்ரெஸ்லாம் விற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஷார்ட்ஸு. இது நான் வெப்சைட்டில் வாங்கினது பாருங்கள். டேக் கூட பிக்கல. இதுவும் நான் இதுவும் ரெண்டுமே சேர்ந்து வாங்கினேன். அப்புறம் வி ஹாவ் ஃபியூ ஷர்ட்ஸு. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஸ்வெட் ஷர்ட். இப்போ யூஸ் ஆகாது, ஆனால் காலேஜ் போகிறீங்கன்னா கொஞ்சம் அடுத்த மாதத்தில் யூஸ் ஆகலாம். அடுத்த மாதம் இல்லை, சம்மர் போன அப்புறம் யூஸ் ஆகலாம். இதெல்லாம் ரேப் டாப்ஸ். இதுவுமே ரேப் டாப் தான். அதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே ட்ரெஸ்ஸஸ், 1 piece ட்ரெஸ் குட்டியாக இருக்கும். இது ஸ்கர்ட்ஸு. இது ஃபுல்லாக கலர் ஜீன். அந்த அட்டைப்பெட்டி ஃபுல்லாக ட்ரெஸ் இருக்குது. ஆனால் அதை வைக்கிறதுக்கு இடம் தான் இல்லை. ஏன்னா இதுதான் என்னோடய கப்போர்டு. இங்கே பாருங்கள், எங்கே இடம் இருக்குதுன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கள். இப்போ இந்த ஜீன்ஸும் நான் 4,000 விற்றுற போகிறேன். இதில் இருக்க ஜீன்ஸும் நான் எது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண மாட்டேனோ, ஏன்னா சிலதெல்லாம் வாங்கி நான் யூஸே பண்ணல ஒரு வாட்டி கூட. நான் அதெல்லாம் 4,000 அப்படின்னு விற்றுலான் இருக்கேன்.
இப்போ இதுதான் ரொம்ப கொடூரமாக இருக்கும் இந்த செக்ஷன். ஏன்னா மேலே ஃபுல்லாக இந்தியன் க்ளோத்ஸ், அதை நான் மடிக்கவே மாட்டேன், அப்படியே வச்சிடறேன். ரொம்ப கந்தரக்கோலமாக இருக்குது, எனக்கே தெரியும். இது இல்லாமல் நான் வந்துட்டு என்ன பண்ணேன், இந்த கபோர்டில் வந்து எங்கள் அப்பாவோட 2 சட்டை இருக்கும், சும்மா மாட்டி வச்சுருந்தாரு கட்டினப்போ. நான் வந்து நினச்சேன் நம்மளுக்கு தான் அவ்வளோ பெரிய கபோர்டு இருக்கே, இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து சரி நம்மளுக்கு இது தேவைப்படும் அப்படின்னு, இப்போ இது தேவைப்படுது, அதனால் அவர் இதெல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு இதுலேயும் வந்து என்ன இருக்குதுன்னு தெரியல. இது ஃபுல்லாகவுமே வந்து த்ரிஃப்ட் ஸ்டோருக்கு கொடுக்குற ட்ரெஸ் தான் இருக்குது. இது ஃபுல்லாகவுமே த்ரிஃப்ட் ஸ்டோரில் போட வேண்டிய ட்ரெஸ் இருக்குது. கீழே ஃபுல்லாக என் பேகு செருப்புலாம் அடுக்கி வச்சுருக்கேன். ஏம்மா செருப்பு வீட்டுக்கு வெளியே அடுக்கி வைக்க மாட்டேன்னா, அந்த இதுலேயும் ஃபுல்லாக இருக்குது என் செருப்பு. சரி இருங்க, இப்போ வந்து உங்ககிட்ட சொல்லும் போது தான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு அந்த ஒரு இதுவும் ஃபுல்லாக இதுதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து அதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வைக்க போகிறேன். ஓப்பன் பண்ணி அதையும் வந்து கொஞ்சம் செக்ரிகேட் பண்ண போகிறேன். ஓ நைஸ். ஆக்சுவலாக இதில் பேண்ட் தான் இருக்குது. எனக்கு இது ஸ்ட்ரைக்கே ஆகலை. நான் இவ்வளோ ஜீன்ஸ் வச்சுட்டா இன்னும் இது என்னது இது? ஓ என்கிட்ட ஆக்சுவலாக நிறைய பேர் க்ராப் டாப்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக ஜீன்ஸ். சரி ஓகே, நான் வந்து உங்களை அங்கே வச்சுட்டு நான் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறேன். காய்ஸ், எனக்கு வந்து சத்தியமாக தெரியல. வந்து 1 hour இருக்கே, எல்லாத்தையுமே எடுத்து வீடியோ எடுத்து முடிச்சிடலான்னு நினச்சேன். வாய்ப்பே இல்லை போல். நான் வந்து அந்த 3 ஷார்ட்ஸ் வந்து வெறும் ஸ்டோரி போட்டுட்டு 4 டிஷர்ட் 4 ஷர்ட் செக் ஷர்ட் அது போட்டிருந்தேன். ப்ளஸ் வந்து ஃபியூ பாடிகான் பீசஸ் வந்து லைக் நான் ஸ்டோரி போட்டதுனால கொஞ்சம் பேர் வந்து வேறு இருக்கான்னு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அனுப்புகிறேன். அதுக்கப்புறம் ஒன்றுனா பண்ணிவிட்டு மடித்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்கே டைம் போயிடுச்சு. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு உடம்புல எனர்ஜியே இல்லை. இப்போ என்னது இது? போதும். நான் வந்து இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் இன்றைக்கி ஆக்சுவலாக எனக்கு பண்ணனே தவிர வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்றைக்கி கொஞ்சம் காலையிலேருந்தே கொஞ்சம் எக்ஸாஸ்டடாக தான் சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் வந்து ஓகே, மண்டே அப்போவே சோம்பேறியாக இருந்தோன்னா நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சி தான் வந்து இது பண்ணது. ஓகே, நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒழுங்காக அதை எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு மூஞ்சில் இருக்க மேக்கப்லாம் கழுவணும்ல. ஸோ போய் குளிச்சுட்டு சாப்பிட்டு வேலை பார்க்க போகிறேன். நான் ஆக்சுவலாக என்ன பிளான் பண்ணிட்டுருக்கேன்னா, ட்ரெஸ்ஸஸை வந்து மூட்டைக்குள்ளே போட்டு அப்படியே வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது எது எங்கே இருக்குன்னே தெரியாமல். அதனால் நான் அப்படியே எடுத்து வைக்க போகிறேன். சரி, ஸோ எனக்கு பார்த்தா வந்து தெரியும் பேண்ட்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஹெல்பாடா மோர் பேண்ட்ஸ். அப்பா, இவ்வளோ ட்ரெஸ்ஸு வச்சுக்கிட்டு நான் என்ன தான் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஷர்ட்ஸ். ஐ ஹாவ் பாடிகான் ட்ரெஸ்ஸஸ். ஹாய். குளிக்கிறதுக்கு முன்னாடி மூஞ்சில் வந்து முல்தானி மட்டி போட்டு வச்சுருக்கேன். முல்தானி மட்டியா என்னமோ ஒன்று போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கே தெரியல, ஒரு மாதிரி சம்மரில் வந்து எனக்கு நிஜமாலே ஐயோ, என்னோட மைக் ஃபுல்லாக வேறு முல்தானி மட்டி ஆகிருச்சு காய்ஸ். உண்மையாக நான் வந்து ஹானஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன். எனக்கு வந்து இப்போ லிட்டரலாக எப்படி தெரியுமா ஃபீல் ஆகுது, மண்டைக்குள்ளே பிசுன்னு. நான் இத்தனைக்கும் 2 days முன்னாடியோ 3 days முன்னாடியோ தான் ஹேர் வாஷ் பண்ணேன். மண்டை ஃபுல்லாக பிசுன்னு இருக்குது. அப்புறம் ஒரு மாதிரி இருக்குது. நான் எக்ஸாஜரேட் பண்ணல, ஏன்னா நான் ஹைதராபாத்லேயும் இதே அளவுக்கு வெயில் தான். ஆனால் நான் வந்து ஏசி போட்டிருப்பேன் நாள் ஃபுல்லாக. ஸோ எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது. ஆல்சோ
எனக்கு வந்து முடி அநியாயத்துக்கு கொட்டுன்னு கொட்டிகிட்ருக்கு. ஓகே. சும்மா முடி இப்படி பண்ணாலே வந்து ஒரு 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 50 முடி கையில் வருது. எல்லாமே முடிச்சுட்டு 11க்கு அப்புறமா ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங். ஈவினிங் மாதிரி நடுவில் ஒரு குட்டி ஐஸ்கிரீம் பிரேக் எடுத்தேன். இது உங்கள் எல்லாருக்குமே முன்னாடி தெரிஞ்சிருக்கலாம், சாப்பிட்டும் இருக்கலாம். ஆனால் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரையிங் வெனிலா ஐஸ்கிரீம் வித் பலாப்பழம் சங்க்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இஃப் யூ ஹேவன் ட்ரைட், ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், மாஸாக இருக்குது. ஐ ஹாவ் நிறைய நோட் புக்ஸ். ஒரு நோட் புக் வந்து என்னோடய ஹேபிட் ட்ராக்கராக இருக்கும், இன்னொன்று வந்து என்னோடய பிளானர் டு டூ லிஸ்ட்டில் இருக்குமா. ஆனால் அதை இப்போ யூஸே பண்ணுறதில்ல. இது வந்து என்னென்னா ஒரு மாதம் என்ன நடந்துச்சுன்னு இந்த லைக் மந்த் அட் அ கிளான்ஸ் அந்த மாதிரி பண்ணலான்னு நான் வந்து ஸ்டிக்கர்லாம் ஒட்டிக்கிட்டு இருந்தேன். நான் வந்து எழுதிட்டு இருந்தேன் மே அட் அ கிளான்ஸ்ன்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு பாயிண்டில் ஸ்பெல்லிங் மறந்துருச்சு. ZERCERன்னு தெரில. நான் வந்து அப்புறம் ரொம்ப சர்ச் பண்ண சோம்பேறி ஆகி ZEன்னு கரெக்டாக தப்பாக எழுதிட்டேன். நீங்கள் வந்து என்னைய ஜட்ஜ் பண்ணாதீங்க சரியா. இந்த மாதமாவது ஒரு வழியாக ஜிம்மு சேரணும்னு இருக்கேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த எனக்கு ஃபுல்லாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லை கொஞ்சம் மாதமாக. ஸோ ஜிம்முக்கு போனாவது கரெக்டாக இருப்பேன்னு. ஆனால் இங்கே சீக்கிரம் எழுந்துக்கிறதே இல்லை, அதனால தள்ளி போட்டே போகுது. பார்ப்போம் மே முடியறதுக்குள்ளே சேர்றோமா இல்லையான்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். see you all in another vlog. உங்களுக்கு எந்த மாதிரி vlogs பார்க்க பிடிக்கும்னு சொல்லுங்கள். bye.